சந்தான கடத்தல் வீரப்பன் கடத்துவார். என்ன பண்ணார்? சந்தான கட்டையை வெட்டி தவிர்த்தார். யானைகளை கொண்டு தந்தங்களை கடத்தி தவிர்த்தார். வித்தவர் காட்டில் இருந்தார். வாங்கினவர் எங்க இருந்தார்? தமிழை சனியை ஒழிக்கணும் சொன்னவர் தமிழ தலைவராக தலையாகம் கொண்டாடும் ஒரு இனம் ஓரத்துல கேடு கட்டா மான கட்ட இனம் தமிழன் தான். அது ஏற்றுக்கிறது எதிர்த்து அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை ஓட விட மாட்டேங்கிற. ஏன்? நான் உன்னுடைய கேஜிக்கு 1வது பகுதி 2வது பகுதி இங்க சுதந்திரமா ஓட விடல. அதுக்கு பரிசு உடையாண்ட மாவீரா என்ற படைப்பை படைப்பதற்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர்கள் அவர்களுக்குத்தான் இதிலே பெரும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதிலே பெருமுயற்சி எடுத்த என் அன்பிற்கிலேயே சரவணராஜ், என் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி, என் ஐயா குமாரதேவன், குரல் அமுதன், மதிப்பிற்குரிய ஐயா உமாதேவன், கிரியாட்டக் பாஸ்கர் அவர்கள், பரமேஸ்வரி குமரேசன், எல்லாவற்றுக்கும் மேலாக இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்த பசுமை தாயகம் நன்றிக்கிலேயே கண்ணன் அவர்கள், வாழ்த்தி விட்டு சென்றிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி வழக்குரைஞர் பாலு அவர்கள், கேலி சித்திரத்தின் மூலம் சிந்திக்க வைக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட என்னுடைய அன்பு இளவன் பாலா அவர்கள், பாட்டு வெளியிட வேண்டும் என்று என்னுடைய தம்பி கௌதமன் எனக்கு அனுப்பியிருந்தார். அதை பாடல் காட்சியை பார்த்து இவ்வளவு சிறப்பாக நடன அமைப்பு வந்திருக்கிறது. இது யாருன்னு அப்ப தெரியல, அதுல யாரு அது செஞ்சதுன்னு தெரியல. மேடைக்கு வந்தது என்னுடைய அன்பு தம்பிகள் இதுவரை நான் பார்த்த பிறகு, தினேஷ் செய்தது இதுவரை பார்த்த பிறகு, அதுக்கு காரணம் அவர்கள் இருவரும் தான் எனக்கு தெரிஞ்சது. அது தினேஷ் கூட நான் பணியாற்றி இருக்கிறேன். இளம் வயதிலேயே மிகச்சிறந்த திறமை கொண்ட ஒரு நடன இயக்குனர், அதே போல தம்பி ஸ்ரீதர் அவர்கள். சண்டை காட்சி மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. படையாண்ட மாவீரன்ல அப்புறம் சண்டையெல்லாம் எப்படி தம்பி சில்வா அவர்களை நான் விண்ணூர் நிலையத்தில் சந்திச்சேன். அவர் எனக்கு ஒரு வியப்பு தான். சண்டை கலைஞர்கள் எல்லாம் ஏதோ முரட்டத்தனமா இருப்பாங்க அப்படிதான் எல்லாரும் நினைச்சுக்கணும். அன்னைக்கு விண்ணூர் நிலையத்துல பார்த்த கையில் ஒரு புத்தகத்தோட வந்திருந்தார்ல தம்பின்னா அது நந்தராஜ் வச்சிருந்தார்ல, அவர்கிட்ட சொன்னேன். இதுக்கு முன்னாடி நாங்க எங்க அப்பா மணிவண்ணன் வேலை செய்யும்போது சூப்பரா என்ன ஒரு நடன இந்த சண்டை இயக்குனராக இருப்பாங்க. நாங்க ரொம்ப அன்பா இருப்போம். எப்ப பார்த்தாலும் தோல் மேல கை வச்சுட்டு அந்த பயிற்சியை கொடுத்துட்டு வந்து சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லிட்டு சில மணி மேல சிந்தாமணி எல்லாத்தையும் பேசுவாங்க. இது எப்படி மாஸ்டர் அப்படின்னா, மகளெல்லாம் அடிக்க வேண்டியது, இரவெல்லாம் படிக்க வேண்டியது. அவரை பார்த்தா இன்னைக்கு பேசுனா அவர் அளவுக்கு இந்த இலக்கியங்களை பேசுறதுக்கான ஒரு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களையே வியக்கிற அளவுக்கு பேசுவார். அதுக்கப்புறம் என் தம்பி கையில ஒரு சண்டை இயக்குனர் கையில புத்தகத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப வியப்பு. அவர் செல்வாவை நான் ரொம்ப பாராட்டினேன். சரி, சிறந்த கலைஞர்களால உருவாக்கப்பட்டிருந்தது. அதுல ஒழிப்பது ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. இப்ப என் தம்பிகிட்ட கேட்டேன், யாருன்னா கோவி ஜெகதீஷ் சொன்னாங்க. இசையமைப்பாளர் அவர் தான் இந்த விழாவின் நாயகன். அவரு தம்பி ஜி பிரகாஷ் இளம் வயதிலேயே 100 படங்களை தொட்ட ஒரு சாதனை. ஆமா, 100 படங்களை தொட்டாரு. அப்போ அது அசூரன் படம் வந்து படத்தை பார்க்கும்போது அதன் பின்னணி இசை வந்து மிகச்சிறப்பா செய்திருப்பாங்க. அந்த காட்சிகள், இந்த சண்டை காட்சிகள் இதெல்லாம் நகரும் போது அந்த வயதுல இவ்வளவு ஆளுமை அவர் செய்யறது ரொம்ப திறமை. அப்புறம் நானும் என் தம்பி மாதவனும் நடிச்ச ஒரு படம் இருக்கிறது. அந்த படத்துல அப்பதான் இவர் நேர்ல சந்திக்கிறேன். இசை இவர் தான். அப்புறம் நாங்க ரொம்ப நெருக்கமானது காரணம்
மொழி பற்றி இனப்பற்று இனமான உணர்வு தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். அவரு பாடல்கள் எல்லாரும் செஞ்சிருவாங்க, திரைக்கதை நகர்வுக்கு பின்னணி இசை கொடுத்து அதை தூக்கி நிறுத்துறதுங்கிறது பேராற்றல். அது இந்த நிலத்துல நம்முடைய இசை இறைவன் அப்பா இளையராஜாவுக்கு இளைய இன்னும் எவரும் பிறக்கல. அதுக்கப்புறம் அந்த தலைமுறையில் தம்பி ஜி பிரகாஷ் ஒரு பெரிய கெட்டிக்காரர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி ஒரு சிறந்த படைப்பாளர்களால் உருவாக்கப்பட்டது. இதுல பின்னணி இசை அவங்க ஏற்கனவே நான் சில படங்கள் பார்த்துருக்கேன். சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற கலைஞராக. இதுல என்னுடைய தம்பி இங்கே படைப்பாளி என்பதை தாண்டி என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி எல்லாம் எங்க அப்பா வடைமலைக்கும் எங்க அம்மாவுக்கும் நான் மூத்த மகன். எனக்கு அந்த அடிப்படையில தான் நான் நாளைக்கு வைக்க முடியாதா, எனக்கு நான் வெளியூர்ல இருக்குன்னே ரொம்ப வேலையாக இல்லை, நீங்க வரணும் இருக்கிறனாலதான் வச்சுட்டாங்க. சில ஏழா பெரியது எல்லா வேலையும் அவசர அவசரமா குடிச்சு நான் இது எல்லாரும் வந்திருப்பாங்களே கொஞ்சம் தாமதமா இருந்தேன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுக்கு உங்க எல்லாத்தையும் நான் வருத்தத்துக்கு கொஞ்சம் வர நேரம் ஆயிடுச்சு. கௌதமன்ட்ட இங்கே பாராட்டி எல்லாரும் பேசுகிற மாதிரி அவர் எந்த ஒரு வேலையும் ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒரு தம்பி. அவரோட நான் மகிழ்ச்சி படம் நினைச்சேன், தம்பிக்காக தான் நினைச்சேன். அப்புறம் இங்க எங்க தயாரிப்பாளர் இருக்காங்க மணிவண்ணன், இது எங்க எல்லாரு மேலையும் பேரன்பு. குறிப்பா என் தம்பி கௌதம் மேல அவருக்கு என்னை போலவே நேசித்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய உறவுக்காரர். எங்க எல்லாருக்குமே உடையவர் தான். நாங்க ஒரு கூட்டம் நடத்தினா வாழ்ந்து கொடுத்துட்டு போயிடுவாரு. 50,000 வச்சுக்கிறேன், 1 லட்சம் வச்சுக்கிறேன். அப்படி உறவினுடைய பிணைப்பு. அதுல அப்பவே பார்த்து தம்பியுடைய ஈடுபாடு, அவருடைய படைப்பின் ஆற்றலை ஆட்டோ சங்கர் நரம்பு பின்னாடி தான் பார்த்தேன். மக்கள் தொலைக்காட்சி உருவாக்கத்துல நாங்கள் அந்த குழுவில் இருந்து எங்க ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இல்ல, என் மேல பேரன்பு. அதுல இந்த சந்தன வீரப்பன் தொடர், ஆமா சந்தன காடு, அந்த தொடர் வரும்போது பார்த்து நானும் தம்பி அடிக்கடி பேசிக்கிறதுனால பாராட்டிட்டு. அப்ப நான் எங்க தலைவர்கிட்ட சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது அப்ப எங்காலும் பேச்சு வந்துச்சு, வீரப்பனுடைய பேச்சு வந்துச்சு. இப்ப பேச்சு வரும்போது அவருக்கு அவர் மேல பெரிய மதிப்பு, வீரப்பன் அவர் மேல பெரிய மதிப்பு. காரணம் அது எனக்கு சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்யறேன். நம்ம இடத்துல அந்த இடத்துல ஒரு வீடு, அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஒரு கண்பார்வை கொஞ்சம் மங்கிடுச்சு அப்படிங்கிறது அப்ப அவருக்கு சொல்லப்பட்டது. அப்ப இங்க அழைச்சிட்டு இங்க மருத்துவம் செஞ்சிடலான்னு தான் அதுக்கு பெருமுயற்சி எடுத்தவர் எங்க தலைவர். அதை கொடுத்து ஒப்படைக்க சில ஆளுகிட்ட கொடுத்தது. அந்த செய்திக்கா செஞ்சு அது உளவுத்துறை ஈழத்தமிழ்ல உள்ள போய் பேசி அது பெரிய திரைக்கதை நடந்துச்சு, நடந்துச்சு. எப்படி இறந்தாருன்னு கேட்ட போது நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்களா, அந்த இது சுற்றுலா செல்லல தெரியல. ரோட்டார்கிட்ட அவர் வழக்கமா கொடுக்குற இடத்துல மோல் வசதியை குடிச்சு கொண்டுட்டாங்க. அது ஆங்கில படமோட இருக்கும் பாருங்க. எல்லாரும் மோரை குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு போய் அந்த ஓடையில வாய் கழுவ போகும்போது ஏதோ இருக்குது இதுல மயக்கமா வருது, இத குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல திரும்பும் போது நம்ம குடிச்சிட்டு இருந்தாங்க. எப்படி இருப்பாங்க. இறந்து 2 நாள் கழிச்சு ஒரு ஆடு வைக்கிற சிறுவனை அனுப்பி பார்த்துட்டு செத்துட்டாருன்னு உறுதி செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு மீசையெல்லாம் வெட்டி வண்டியில ஏற்றி ஆட்டு அடிச்சு சுட்டு இல்லையே அப்படி சொல்லப்பட்டதான். அது சொன்னவன்னு சொல்லலாம் நினைச்சேன். கிட்ட நெருங்கி இருக்க முடியாது, இல்லைன்னா இப்படித்தான் கொண்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த அப்பப்ப நேரம் கிடைக்கும் போது கொஞ்ச நேரம் அந்த தொடர பாக்குறேன், மறுபடியும் முழுசா பார்க்கணும். அப்பதான் நான் தம்பி சகோதரர்களே தலைவருக்கு சொல்லி தம்பிதான் அதை எடுத்துக்கிறாரு அப்படின்னா அப்ப முழுமையா பாக்குறதுக்காக நான் என்னுடைய அன்பு சகோதரன் என்னுடைய ரத்தம் வேல்முருகன் பேசி தம்பிகிட்ட பேசி அந்த மொத்த தொடரை வாங்கி பெட்டியில வச்சு அனுப்பி வச்சேன் தலைவர். அதுல சகோதரன் எவ்வளவு பெரிய படைப்பாற்றல் கொண்ட ஒரு படைப்பாளி என்பது அது தெரியும்.
அந்த அதுக்கப்புறம் பழையாண்ட மாவியா கண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி என் மேல தனிப்பட்ட அன்பு கொண்ட என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். எங்க 2 பேரையும் நான் ஒரு திசை, அவர் ஒரு திசை, நான் இங்கே, அவர் இந்த வடபக்கம், நாங்க தென்பக்கத்தில் இருந்த பிள்ளைகள். ஆனா 2 பேரை இணைத்தது எங்கள் தமிழ், அந்த இன உணர்வு, மான உணர்வு, எல்லாவற்றுக்கும் மேலாக உலக தமிழ் பேரினத்தை இணைக்கிற பெரும் காந்தமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிரபாகரன். 2 பேர் தான் எங்களை இணைச்சு. இப்ப நம்ம அவரை மாவீரர் என்று போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, உலக தமிழனுக்கு ஒரே ஒரு தலைவன் தான், அது என் தலைவன் பிரபாகரன் தான். பேசுறது என்னுடைய பார்த்தது இல்லை. அப்ப நாங்க எப்ப பார்த்தாலும் நாங்க பொங்கு தமிழ்ல சந்திப்போம். எங்க ஐயா அறக்கட்டுல இருக்கிற தியாகராயன் அங்கேதான் நாங்க எல்லாம் சந்திச்சு பழக்கம். எங்க ஐயா என் மேல வச்சிருந்த அன்புக்கு ஒரே ஒரு சாக்கு சொல்றேன். எங்க ஐயா மாற்று பெரிய பெரிய அப்புறம் கட்சி ஆரம்பிக்கணும்னு திரைப்படம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள்லாம் பார்க்க வந்திருப்பாங்க. நான் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருப்பேன். ஐயா வர சொல்லிட்டாங்க பார்க்கணும்னு. நேரம் வருவாங்க, வாங்க அப்படி என் கையை குடிச்சு கூட்டிட்டு இருப்பாங்க. இருக்கிற எல்லாரும் ஒரு பாருங்க, யார் எந்த பையனை குடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் போய் பேசிட்டு நான் வந்த பிறகு மற்ற ஒவ்வொருத்தர சந்திப்பாங்க. அதுல எங்க ஐயா என் மேல வச்சிருந்த அந்த பற்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. அப்ப அந்தப்ப நான் எங்க அண்ணன் காடு ஊட்டி இருப்பாங்க. அப்ப நிறைய பேசுவோம். அப்ப அந்த நேரம் சிக்கல்களை பேசுவோம், தலைவரை பற்றி பேசுவோம், மொழி குறித்து பேசுவோம், போராட்டம் குறித்து பேசுவோம். அப்பதான் நாங்க தமிழ் பாதுகாப்பு இயக்க வச்சு மொழி மீட்சிக்கு பாடுபட்டோம். இல்லைன்னா 85 வயசுல தமிழை தேடி ஒரு தலைவர் இந்த நாட்டுல நடந்து போராடுறதுன்னா அது எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் தவிர இருக்க முடியும். அப்படிப்பட்ட அன்பு என் மேல எங்க அண்ணன் காடுவெட்டி என் தம்பி சொன்ன மருத்துவ மலை காட்சியில நான் ஒரு மருத்துவமனையில மருத்துவம் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அவரை பார்க்க சென்று பார்க்க முடியல. அவரு சிறப்பு சிகிச்சை பிரிவில் இருந்தாரு. அது இன்னும் எங்க அனுப்புல இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஒரு மனிதன் நேசிக்கப்படுறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். குருன்னா ஒரு நிமிர்வு, குருன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு வீரம், ஒரு அச்சம் தெளிச்சு பறக்கணும். அதாவது ஆளு அப்படி ஒரு ஆள். இயல்பான மனிதன், பெரிய இலக்கியம் அப்படி பேசுறது அந்த மாதிரி பேசுறது இயல்பான பேசுவார். ஆனா ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். இப்படி ஒரு நெருக்கமான அண்ணன். அவர் வீட்டுல வரவேற்பு அறையில மாற்றப்பட்ட ஒரே படம் எங்கள் தலைவர் பிரபாகரன் படம் தான். அதை என் தம்பி அந்த படத்திலே பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஆனா தனிக்கு அதை விட்டுட்டு தலைவர் படம் வர்றதுன்னா நாங்க சோறுட்டியில விட்டாலே கிழிச்சு போட்டு போகுது. அதனால அதை விட்டுட்டது. அது என்னன்னு தெரியல. நான் கூட சொல்றேன், படத்தை பார்த்தே இப்படி பயப்படல, அவர் படையை பார்த்து எப்படி 3ஆம் உலகப் போர் இனிமே வருந்தாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்க 3ஆம் உலகப் போரை செய்கிற இனத்தின் மக்கள். ஏன்னா ஒரு தலைவனை ஒரு இனத்தை அழிக்க உலகம் முழுமைக்கும் படையை திரட்டி வந்தது எங்கள் 22 நாடுகள் சேர்ந்து பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் படையை எடுத்து கோரிக்கிறது. அப்படின்னா உலக போரா இல்லையாங்கிறது நீங்க தான் முடிவெடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் என்னுடைய காடுவெட்டி குரு அவர்கள். குருனா மானம், வீரம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு மகன் அவரு. அந்த இங்க பேசியவர்கள்லாம் சொன்னாங்க பாருங்க, பணமா இனமான இனத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வீரம், ஒரு தமிழன் அவர். அப்படித்தான் நீங்க மண்ணை காக்கிற போராட்டத்தில் எதற்காக மண்ணை விட்டு கொடுக்காத எல்லாம் மாவீரனாக்க முடியும். அதேதான் எங்கள் தலைவர். என் தாயினத்தை இன்னொருத்தன் அடிமைப்படுத்தி ஆள அனுமதிப்பவன் எப்படி வீரனாக்க முடியும்? என் தாயின் மடியில் இன்னொருத்தன் தலை வைத்து படுத்து எந்த மகன் சம்மதிப்பான்? அந்த உணர்வு எழுச்சிதான், அதுதான் புரட்சியாகவும் போராட்டமாகவும் வருகிறது. அதை சிலர் என்ன பண்ணாலும் கலவரம், தேவையில்லாத போராட்டம், வெட்டி வேலை இப்படி பேசுறதுக்கு அதான் என் தம்பி உணர்வு பூர்வமா அதை எடுத்து வச்சேன். அது பார்க்கறவனுக்கு தான். வெள்ளக்காரனுக்கு காந்தியை பயங்கரவாதி தான், காந்திக்கு பகத்சிங் கூட தீவிரவாதி தான். இதுதான் இருந்தது. எங்க பார்வையில எங்களுக்கு
எங்களுக்கு எங்க தலைவர் பிரபாகரன் யாரு, எங்களுக்கு எங்க அண்ணன் காடுவெட்டி குரு யாருங்கிறதா நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வீரபிள்ளையே மாயாவி சந்திரன் யாரு திருடன் தான் நீங்க கேட்டுச்சீங்க. எங்களுக்கு அவன் மன காப்பாளன், பிரபாகரன் இன காப்பாளன், அதுதான் நாங்க பார்ப்போம். அப்ப அதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்விக்கு இங்க எவரிடத்தில் பதில் இருந்தது? சந்தன கடத்தல் வீரப்பன் கடத்துவார். என்ன பண்ணார்? சந்தன கட்டையை வெட்டி தவிர்த்தார், யானைகளை கொண்டு தந்தங்களை கடத்தி தவிர்த்தார். வித்தவர் காட்டில் இருந்தார், வாங்கினவன் எங்க இருந்தான்? வித்தவனையே பல 100 கோடி செலவழிச்சு பல ஆயிரம் காவல்துறை படைகளை அனுப்பி தேடி போனீங்களே, வாங்கின ஒருத்தனை கூட கைது செய்யலைங்க. என்ன பாருங்க, ஏன்னா வாங்கின கூட அதே இடத்துல இருந்தான். அப்ப அந்த எங்க பக்கம் இருக்கிற நியாயங்களை எடுத்து பேசுறோம் இல்லையா, அதுதான் இந்த பழைய அந்த மாவீரா பேசுது. அதுல அது என்னுடைய தம்பி மிக நேர்த்தியா செய்வார். என்னுடைய தம்பி கௌதமன் மிக நேர்த்தியா செய்வார். அதற்கு துணை அறிவியல் பாலமுரளிவர்மன் அவனுடைய உரையாடல் மிகச்சிறப்பா இருக்கும். எந்த காலத்திலே அவர் சந்தனக்காரருக்கும் அவன்தான் உரையாடல், ஆட்டசங்கருக்கும் அவன்தான் உரையாடல். வன்னியர்கள் எல்லாம் அது அக்கினியிலிருந்து நெருப்புல இருந்து பிறந்தவர்கள். எனக்கு கூட சொல்லுவாங்க, இல்ல என்ன சினிமா நம்பும்படியா இருக்கு, நெருப்புல இருந்து யாராவது பிறக்க முடியுமா? அது நம்ப முடியாதுல்ல, அது நம்ப முடியாம கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் நெருப்பாக பிறந்தவர்கள் என்பதை யாரும் நம்ப முடியாது. அததான் அதை இந்த படத்துல வசனமா உரையாடலா என் கல்வியில் பதிவு இருக்கிறாங்க. தமிழன் ஒரு நெருப்பு, பெரு நெருப்பு. அநீதியோ அச்சமோ அடக்குமுறையை அண்ட விடாத அளவுக்கு ஒரு பெருநெருப்பாக வாழ்ந்த மாணவர் கூட்டம் தான் தமிழர்கள். இங்கே தேசிய தம்பி பேரரசு, எங்க அண்ணன் சேகர் அவர்கள் எல்லாம் பேசினார் மொழி குறித்து, மற்றவர்கள் நம்ம இழிவா பேசுறது குறித்து, மொழி உணர்வற்று பேச்சு வழக்குல பழகிடுச்சு எல்லாருக்கும். இப்ப சில ஆங்கில சொற்களை கலந்து பேசி நம்ம ஒத்துக்கணும், நம்ம இனம் அழிந்துச்சது. நம்ம இப்போ தமிழ்நாடு பேர் வச்சிருக்கோம், இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது. தமிழ் இறந்துச்சு, தமிழை கொன்றவர்கள் தமிழர்கள் தான். தாய்மொழியை அழிய விட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது, வாழ்ந்ததா செய்தியே இல்லை. அப்ப நம்ம அழிஞ்சிட்டோம். சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடம் பிறக்குது, 600 தெலுங்கு பிறக்குது, 1600 15ஆம் நூற்றாண்டுல மலையாளங்கிற மொழி கிடையாது. தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம்? வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்படி பிரிஞ்சிச்சு. இப்படிதான் போச்சு. சாப்பிட்டீங்களா நீங்க? போஞ்சிச்சா நீர்? ஒரே ஒளியளவுதான் பேசிருப்பான். இப்படி போயிடுச்சு. கடைசியா துளு கன்னடமும் கவி தெலுங்கும் கவி மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதிர்த்தவே தமிழ் தாய் நாட்டுல பாட்டு. அதை ஆட்சியாளர்கள், அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியமோல் வழக்கொழிந்து தூக்கினார்கள். ஏனால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயுமோ. அந்த கன்னடமும் கவி தெலுங்கும் கவி மலையாளமும் அதை சொன்ன அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயும், அவங்க பிறகு நடப்பாங்க. தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப கூட கீழடி 2500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழரின் தோன்ற நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான் தோன்று. 2600 5000 ஆண்டா கூட இருக்கலாம். 2 ஏக்கர்ல தோன்றிட்டு இது திராவிட நாகரிகம் ஒரு கூட்டம், இது இந்திய நாகரிகம் என்ற ஒரு கூட்டம். 2500 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்த நிலப்பரப்பு ஏது? ஒன்னா இருந்ததா? இப்படி ஒரு பெயர்ல இருந்ததா? 2500 ஆண்டுக்கு திராவிடங்கிற சொல்ல எது? திராவிடங்கிற ஒரு நாடு இது? இதெல்லாம் ஏது? இந்த கன்னடம் தெலுங்குலாம் ஏது? இது தமிழர்கள் நாகரிகம், தமிழர்களுடைய பண்பாடு, தமிழரின் அடையாளம், தோன்றும் என்று சொன்ன வாய்கள். அதை விட்டு கொடுக்க தமிழர்கள் அந்த பெருமையை கொடுத்திருப்பாரு. அதான் இந்த நிலையில்தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், உலகத்தில் 13 கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழீழ மண்ணில்தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புறுத்துகிறது. நான் அடிமையாக இருக்கிறேன், விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற வீர உணர்வு, விடுதலை உணர்வு எழுச்சியுற்றது. விடுதலையின் முதல் பணியை விழிப்புணர்வு, அந்த விழிப்புணர்வு வந்தது தமிழீழ மண்ணில்தான். இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட அந்த நொடியில் இருந்து உலகெங்கும் வாழுகிற தமிழ் தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றது. குறிப்பா தமிழகத்தில் இன்று பேரெழுச்சியாக வருகிறது. அதுதான் எளிய பிள்ளைகள். எங்களுக்கு 36 லட்சம் 40 லட்சம் வாக்குகளை தந்து தமிழ் மக்கள்
அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றிட்டாங்கன்னா இன்னும் மாலை உணர்வு இன உணர்வு உள்ள தமிழர்கள் சாகல எல்லாம் இல்லையா? எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழரே, இங்கு பிறப்பினும் அயான் அயான் என்கிறார் எங்க புரட்சி பாவலர். அதுதான் முக்கியம். அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. கமலஹாசன் சும்மா கதை இல்லை, வரலாற்றை சொல்றேன். அது ஏற்றுக்கிறது எதிர்த்து அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை ஓட விட மாட்டேங்கிற. ஏன் நான் உன்னுடைய KGF 1வது பகுதியை 2வது பகுதி இங்க சுதந்திரமா ஓட விடல. அதுக்கு பரிசு நீதான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீதான் தடுக்க முடியாது, தடுக்க முடியாதா? முடியும். ஆனா நாங்க சரியே தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும் படத்துலயா அவனோட பகையை காட்டுறது? படத்துலயா? படத்துல குடிக்கிற நீர்ல இதுலயாமா? இதுல இல்லாம பகை எப்படி இருக்கு பாருங்க. உங்க பாடம் வராது, உங்க பாடம் ஓடாது. இப்போ தமிழில் இருந்து வந்தது கன்னடம் என்பதை ஏற்க முடியாதவர்கள், அவர்கள் தமிழை ஏற்கல, தமிழை ஏற்கல, தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல, தமிழையே சனியன் ஒழிக்கணும், தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழ தலைவராகவும் தமிழையாகவும் கொண்டாடும் ஒரு இனம் உலகத்திலே கேடு கட்ட மானக்கட்ட இனம் தமிழன் தான். அவங்க மொழியவே ஏற்க மாட்டேங்கிறார், அதுல இருந்து வந்தது ஏற்க மாட்டேன். அவரை நான் தலைவனை ஏற்றுங்கிறத இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு சமூகம் இந்தியா இருந்து கேட்பாங்க. இதுதான் இது விளையாண்ட மாவீராங்கிறது ஒரு திரைப்படமா பார்த்து சுருக்கிட முடியாது. இத்தனை பேருடைய உழைப்பு சிறுக 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 சிறுக. நான் வந்து எப்ப முடிப்பேன் முரளிட்ட கேட்கும் போதெல்லாம் கேட்பேன், எப்ப தாண்டா முடிப்பாங்க அப்படின்னு. சிறுக சிறுக வழி இல்லை. பிள்ளைகள் 100 சேர்த்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா அந்த உணர்வு, அந்த பங்களிப்பை அதற்காக இந்த படம் மாபெரும் வெற்றியான இந்த படத்தில் வெற்றி அடையும். அதுக்காக இவ்வளவு நேரம் இதுல பெரிய பாராட்டுக்குரியது. இந்த மேடையில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிற பெருமக்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு தான். இவ்வளவு நேரம் பசி நேரம் தாண்டி உறங்குற நேரத்து வரைக்கும் உணர்வோடு உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். அதுல என்னுடைய தம்பி கௌதமனுடைய படைப்பாற்றலை, அவன் பாட்டை எடுத்த விதம், சண்டை காட்சி முன்னோட்டத்தை வரும்போது எனக்கு இங்க ஓடிடும் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு நான் விண்ணூரில் இறங்கணும்னு எனக்கு கொடுத்துட்டாங்க, அனுப்பிட்டாங்க. வரும்போதே பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளவு சிறப்பாக எதிர்பார்ப்பார். நீங்க ஏன் பெண்களை ஒரு அக்கா தங்கையாவே பார்க்க உங்களால முடியாதா? அந்த உரையாடல், பல இடங்களில் உரையாடல், அவன் நடிப்பு, அந்த சண்டை காட்சிகள் காட்டிய வேகம் எல்லாமே மிக சிறப்பா இருக்கு. அந்த முன்னோட்டத்தை பார்த்தாலே படம் உறுதியாக வெற்றியடையும் ஒரு எதிர்பார்ப்பை, இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற தூண்டுதலை தந்து. பாடல் எல்லாம் வந்து மிகுந்த செலவு பண்ணி எடுத்துருக்க பாட்டெல்லாம். அது ஒரு பாட்டை நாங்க வெளியிட்டோம். நாங்க ஐயா முத்தமிழ் பேரறிஞர் வைரம் ஒரு நாள் வெளியிட சொல்லும்போது புலிக்கொடி எங்கள் கொடி என்னை கனடால கைது வச்சுட்டு இது இந்த கொடி எல்டிடி சிம்பிள் ஆஃப் எல்டிடினே சொல்லியிருந்தாரு. பரம்பரை கொடிக்காரு பாட்டை கரியானால இருந்து அரசியல் இருந்து அன்மொழி எல்லாரும் தூக்கி குடிச்ச கொடி. 1 மணி நேரம் சண்டை, 2 பேருக்கு கைது சண்டை நடக்குது. அது புலிக்கொடி எங்கள் பாரம்பரிய. ஏன் எங்களுக்கு வந்து எங்க தலைவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு, ஏன் புலிக்கொடியை நான் எடுத்தேன்? பாண்டியனுடைய மீன் எடுத்துக்கலாம், சேரனுடைய வில்லம் எடுத்துக்கலாம். அவர்கள் எல்லாம் அவரவர் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டார்கள். ஆனால் சோழ பெரும்பாட்டன் அருள்மொழி சோழன் மட்டும்தான் உலகத்தின் 17 நிலப்பரப்பை என்று 3வது பெரிய வல்லரசை நீவினார். தமிழர்களுடைய கொடி பாண்டியோ நாயோ புலையோ கிடையாது. மீன் அப்படி பாய்ச்சல் இருக்கான், வில் அம்பு அப்படி பாய்ச்சல் இருக்கான், புலி பாய்ச்சல் இருக்கான். அப்படி அதுலயே புலியை வச்சா புலியே கொடியா இருக்கணும். பசியோட கிடக்கும் புலி விரட்டி போய் வேட்டையை அடிக்கும். இறை அடிக்கும் போது வலது கை பக்கம் விழாமல் இடது கை பக்கம் விழுந்துச்சுன்னா வீரத்துக்கு இருக்குன்னு சாப்பிடாம போயிடும். அந்த மானமுள்ள விலங்கு புலி. அதனால மான தமிழ் மரவன் கொடியில புலி ஏந்துறான். அப்படிப்பட்ட அத புலிக்கொடி எங்கள் கொடிங்கிறது ஒரு வரி 2 வரி இல்ல. நீ நதியில் குளித்த போதும், நீ குளித்தது போதும், இனி குருதியில் குளித்து வாழான்னு சொல்லி அந்த மாவீரா வாங்குற அந்த பாடல் வரியில
அவரை தவிர வேற யாரும் எழுத முடியும்? முடிநடை போட்டது போது புலிநடை போட்டு வாங்கிறது. எரிமலை பொடிபட, எதிரிகள் அடிபட, கோழைகள் வழிவிட, ஏழைகள் வழிபட வாமாவீராங்கிறதெல்லாம் அவரை தவிர யார் எழுத முடியும்? ஐயமுத்துங்கிறது நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மகன், ஒரு மனிதர். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுற ஒரு பாடலாசிரியர் போல பார்க்கிறோம். உலகத்துல ஒரு கவிஞனார், ஒரு பாவலனார், ஒரு புலவனார் புவி வெப்பமாகுவதை பாடுவதற்கு இந்த பூமியில் ஒரு புலவன் கிடையாது. எங்கள் வைரமுத்து விட்டான், ஒருத்தன் கிடையாது. மரம் என்ன என்று பாடுவதற்கு இந்த மண்ணில் இன்னும் எவனும் எங்கள் வைரமுத்து விட்டான். எல்லாரும் ஒண்ணு பார்ப்பீங்க, அவன் பார்ப்பான். மரம் பூமியின் ஆட்சியை குறி இப்படி யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. மரம் இல்லை என்றால் மழைக்கு யார் மனு அனுப்புவது? மழைக்காக யார் மனு போடுவது? மரம் இல்லை என்றால் காற்றை யார் சலவை செய்வது? யாரு கேட்பார்? மரம் இல்லை என்றால் என்ன இருக்குது? மரம் மனிதனின் மூச்சு காற்று. இதுல என்ன பாருங்க, மரம் எல்லா உயிரினங்களும் மூச்சு காற்றை நற்காற்று சுவாசித்து கெட்ட காற்றை வெளியிடும். ஆனால் மரங்கள் கெட்ட காற்றை சுவாசித்து நற்காற்றை வெளியிடும். அதனாலதான் நம்ம எல்லாம் உயிர் வாழ முடியும். அப்ப மரம் மண்ணின் மரம், வளர்ப்பதை மணி அறம் என்று பாடிய ஒரு கவி நம்மோடு இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் தான். பாரதி மகா கவிஞன். ஏன் கவிஞனுக்கு மகா கவிஞனுக்கு என்ன? காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன். அது பாரதியின் பாட்டன் பாரதி. எங்காலும் மகா கவிதை கண்டவர். 3ஆம் உலகப் போருங்கிற புத்தகத்தை நீங்க படிங்க. நீங்க அவர் எழுதின கருவாச்சி காவியம் கலிகாத் இதிகாசம் 3ஆம் உலகப் போர் ஆங்கிலத்தில் வந்திருந்தார். உலகத்தில் எந்த எழுத்தாளனும் அவருக்கு இடையாக இருக்க முடியாது. உலகம் கொண்டாடி இருக்கும். அவன் கேள்வாய்ப்பா நம்ம இனத்துல பிறந்தா வடிவப்பட்டில தெரியல, தமிழ்ல எழுதிட்டார். அது யார் மதிக்கிறது? அவர் இருக்கிற இடம் வேற, நான் இருக்கிற இடம் வேற. அதை நாங்க 2 பேருமே பேசி முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஒரே இலக்கை நோக்கி பாய்கிற இருவரும் நடிகர். அது வேற, இது வேற. அதுல போய் நம்ம பேசிக்கிற வேண்டியதில்லை. ஆனால் ஒரு பாவலனார் நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஒரு கவிஞனார் அரசியல் பேச முடியுமா? புவியியல் பேச முடியுமா? பொருளாதாரம் பாட முடியுமா? வரலாறை பாட முடியுமா? இலக்கியம் பாடுவார்கள். மருத்துவத்தை பாட முடியுமா? மருத்துவத்தை பாடுவாங்க. நீங்க யார் கேட்பார்? தொப்பை உயரோ தொப்பைக்குள்ளேயே உண்டா? அவரை மாறி நீங்க எல்லாவற்றையும் குறித்து பாட முடியும், எழுத முடியும், பேச முடியும் என்றால் உலகத்தில் ஒரே கல்யாணம் தான் முடியும். அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து. அவரோடு நீங்க பொருளாதாரம் பேசலாம், இலக்கியம் பேசலாம், மருத்துவம் பேசலாம், வரலாறு பேசலாம், அறிவியல் பேசலாம், புவியியல் பேசலாம், உலகாண்மை பேசலாம், எதை பற்றியும் பேசலாம். அப்படி ஒரு கவிஞன் இந்த இடத்தில் வருவது அரிதும். உயிரை பிரிவது மட்டும் சாவில்ல, ஊரை பிரிவதும் சாவுதான். பெற்ற தாய் இருந்தவரை கட்டிய மனைவி பிள்ளைகளை பிரிவது அல்ல சோகம். ஆடு மாடுகளை பிரிவது அல்ல, காடு மேடுகளை வீடு நிலங்களை பிரிவது அல்ல, சொத்து சுகங்களை பிரிவது அல்ல. தான் பிறந்த மண்ணை பிரிவதுதான் உலகத்திலே பெரிய சோகம். இல்லைன்னா பதிவு செய்ய முடியாது. அதுதான் இது. உயிர் பிரிவது மட்டுமல்ல சாவு, ஊரை பிரிவதும் சாவுதான். வெளிகூடி எங்கள் நாடே வாசல் தெளிக்கும் வீடே, அந்த பாடலை கேட்டு கண்ணீர் வலிக்காது, நெஞ்சுருகி கண்ணீர் வலிக்காத தமிழ் மகன் உலகத்தில் இருக்க முடியாது. அவர் எழுதிய வரிகள் இந்த நம்பி பேசுற உரையாடல் அதிலேயே இருக்குது. எங்களுக்கு 3 காட்டான திருப்பி வச்சு, ஒன்று சந்தன காடு, முந்திரி காடு, இன்னொன்று வன்னிக்காடு. காக்கும் கடவுளின் அம்சம் நீ, வன்னிக்காட்டின் வம்சம் நீ. வன்னிக்காடு வவுனியா என்று வந்தது எங்கள் பெரும்பாட்டன் பண்டார வன்னியன் ஆண்ட நிலப்பரப்பு என்பது அறியாத வன்னிக்காடு. தமிழ்நாட்டில் அவருக்கு அடையாளம் உள்ள இன்றைக்கும் தமிழீழ மண்ணில் அவர் மண்ணிலே என் தலைவன் எல்லைக்குட்பட்ட அந்த நிலப்பரப்பிலே 6 அடியை வெங்கலத்திலே பண்டாரவணியன் பாட்டனுக்கு சிலை வச்சது அவர்தான். ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன் ஆட்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி. இந்த பாட்டுல ஒரு வரி வரும், என் இனமே என் சனமே இன்னும் என்ன மயக்கமா,
எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடமே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசில்லையா, எதிரி துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய். இந்த பாட்டு குட்டிக்கண்ணன் ஒரு சிறுவன் பாடி தமிழீழ மண்ணில் எல்லா இடத்துலயும் இந்த பாடல் ஒழிக்க. எனக்கு எங்க அண்ணன் நடேசன் வண்டியில் அந்த பாட்டு ஒழிச்சோன்னு இதை நான் எடுத்துக்கிறேன், தாராளம் எடுத்துட்டு போவேன். எடுத்துட்டு வந்து அந்த பாட்டை எடுத்துட்டு வந்தேன் நான் அங்கிருந்து. அப்ப அந்த மண்ணில் இருக்கிற அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு, தமிழங்களுக்கு வீரமுட்டலை நீ பண்டார வன்னியலின் வாரிசு இல்லையா, பகையை துண்டார நெஞ்சினிலே வீரம் இல்லையாங்கிற வரையே அந்த பாடலை பதிவு செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் அந்த வண்டிக்காடு அதெல்லாம் இதுல எழுதிருக்காருவாங்க. நாங்க 2 பேரும் அம்மா இறந்துட்டாங்க. அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ள ஐயா வீட்டுல போய் இருக்கும்போது இந்த படையாண்ட மாவியா பாடலை நான் தம்பி அனுப்பியிருந்தான், படிச்சு பார்த்தேன். யாரை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வழிகளை எல்லாம் எழுதிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு அவர் சிரிக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் முழுக்க முழுக்க நானும் சரி, இங்க இருக்கிற என் தம்பியும் சரி, என் தம்பி கணேஷ்குமாரும், இங்க இருக்கிற எல்லாரும் சரி, என் தம்பி எங்க அண்ணன் காடுவெட்டி குருவும் சரி, நாங்கள் உயிருக்கு உயிராக உள்வாங்கி கொண்டவர் எங்கள் உயிர் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞர், இந்த ஒரு பெருங்கவி இந்த படத்தில் வந்து பாடல்களை தந்திருக்கிறார். எல்லாமே வெற்று வரிகளை இசை சந்தத்திற்கு எழுதி நிரப்புற வரிகள் அல்ல, உணர்வு சூடற்று இருக்கிற தமிழின பிள்ளைகளை உசிப்பி விடுகிற வரிகள் எல்லாம். அது திரையில அந்த பாடல் பதிவுகளோட காட்சி வடிவத்தோட வரும்போது என் தம்பி சொல்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி, ஒரு உணர்வு பெருக்கம் இருக்கத்தான் செய்யும். அது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக படையாண்ட மாவியா வருது. இதுல என்ன எங்க ஐயா நீதியரசர் கலையரசர் அவர்கள் சொன்னாங்க, நாங்க குறைவாதான பேசுவோம், எல்லா நீதிபதிகளுக்கும் பேச வராது, நாங்க பேசுறதான கேட்போம். இல்ல ஒரு பெரிய பேசுறது பிரச்சனை இல்லைங்கய்யா, கடைசியா பேசுறதா ரொம்ப கடினம். அதுக்கு எல்லாரும் நேரம் காலம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அதையும் மீறி நமக்கு இவ்வளவு நேரம் காத்திருந்தாங்கன்னா இந்த என் அண்ணன் மாவீரன் குருவர்கள் மீது என் மக்கள் வைத்திருக்கிற அன்பையும் பாசத்தையும் காட்டுது. அந்த படை வீரங்கிற படைப்பு அதை செய்திருக்கிற என் தம்பி கௌதமன் மேல வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் காட்டுது. நான் வந்தது என் அண்ணன் காடுவெட்டி குருக்காகவும் என் தம்பி கௌதமனுக்காகவும் தான். இப்போ நான் வந்ததுல பெருமை அடைகிறேன். இந்த படைப்பை படைக்க இவ்வளவு பேர் என் ஊரம் பிறந்தார்கள். அதை இருந்து தம்பி கிருஷ்ணமூர்த்தி, சரவணராஜன் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பேர் நின்றிருக்கும் போது அதுல நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் வேணாலும் நின்று அதுக்காக இருக்கலாம். அதுல நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான். என் தம்பிக்கு இந்த படைப்பை படைக்க தோல்ன்றவங்க எல்லோருக்கும் என்னுடைய பேரனுக்கும் பெரும் நன்றியும், குறிப்பா தம்பி குரலாமதான் எல்லோருக்கும். அதுல அவன் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கூட வச்சுக்கிட்டான். தம்பி சில்வா, என் தம்பி டெலிஸ், ஸ்ரீதர் போன்ற தம்பிகளையும் கூட வச்சுக்கிட்டு நல்ல படத்தொகுப்பு, சிறந்த படத்தொகுப்பு, ஒளிப்பதிவாளர் மிக அருமையா பதிவு பண்ணியிருக்கார் அந்த முன்னேற்பாடுகளை. அந்த இடத்துல படம் மாபெரும் வெற்றி அடையணும். இது எதனா எப்பவாவது உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய அடையாளங்கள்லாம் மறைக்கப்படுது, தமிழர்களுடைய எங்களுக்கென்று யாரும் இல்லாத போல காட்டப்படுது. எங்களுக்கென்று பெண்ணிய உரிமையா அதை பேச தமிழன் கவனம் இல்லை. பெண்கள்லாம் இல்லைன்னா எப்படி பெண்ணை காப்பிய நாகியா வைத்து பாடிய ஒரு இடத்தில் பெண்ணை போற்றலாம் என்ன செஞ்சிருப்போம்? 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் கல்வியறிவு பெற்று பாடாம எப்படி வந்தாங்க, எப்படி வந்தாங்க? தமிழ் குடும்பங்கள்ல 90 விழுக்காடு எல்லாருக்கும் குலதெய்வங்கள் பெண்களா இருக்கிறாங்க. எனக்கு வீரமாகாரி என்னுடைய குலதெய்வம். எல்லாருக்குமே நீங்க பெரும்பாலும் 1-2 பேருக்கு தான் பேச்சு முத்தா எல்லாரும் கற்பனை இருக்கும். எல்லாருக்குமே பெண்கள் தான். பெண்களை குல தெய்வங்களாக வச்சு போட்டுற குடும்பத்தை நாங்க பெண்களை அடிமைப்படுத்தணும். நாங்க தான் சொல்றோம். எங்களுக்கு பாடுவதற்கு தெரியாது, வேப்பங்குச்சி ஒடிச்சு வளர்க்கி விட்டவங்க மாதிரி எல்லாத்தையுமே ஒரே அனுப்பிச்சு விட்டோம். எங்களை போல ஒரு மாண்பு கொண்டு வாழ்ந்த இனம் உலக வரலாற்றில் உண்டா? எங்களை போல உலகத்தையே கட்டி ஆண்ட என் பாட்டன் அருண்மொழி சோழன் எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான் என்று வரலாற்றில் ஒரு துளி செய்தி உங்களால் காட்ட முடியுமா? உங்களால் காட்ட முடியுமா? தமிழர்கள் யாரையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள்?
கொடுமைப்படுத்தி கொன்றார்கள் என்று எந்த இடத்திலையும் செய்தீர்கள்? எந்த இடத்துல இருக்காது? எல்லாரும் மானுடனேயே பேசினான். உலகத்தில் ஒரே ஒரு இனம்தான் உயிரிலேயே பேசியது. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று வாழவில்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வாழியது. பகுத்துண்டு பால் உறவுகள் என்று வாழவில்லை, பகுத்துண்டு பால் உயிர்கள் என்று வாழியது. எல்லாரும் என்ன பேசியிருந்தார்? யாரும் ஊரே யாவரும் கேள்வி, எல்லோரும் நம் உறவினர்கள் என்று பாடியவன் தமிழன் தான். உலகம் நேசித்து நின்ற ஒரே இனம் தமிழன் தான். ஆனால் எங்களைத்தான் இன வெறியர்கள், மொழி வெறியர்கள், பேச துரோகிகள் எல்லாம் சொல்வார்கள். காவிரி நதிநீர் அவருக்கு, முல்லை பெரியாற்று நதிநீர் அவருக்கு, அவரவர் நிலத்தின் வளம் நீர் வளம் அவருக்கே என்றால் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நான் நின்றான். நாடு என்னாகும், இறையாண்மை என்னாகும், ஒருமைப்பாடு என்னாகும். என்னுடைய நிலத்தில் இருந்து ஒரு நெய்வேலி பருப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்கே என்று நான் நின்றால் என்னாகும். என்னுடைய நிலத்தில் எடுக்கப்படுகிற நீத்தேன் ஹைட்ரோகார்பன் எனக்கே என்றார். அணுகுற என் நிலத்தில் மின்சாரம் எல்லாருக்கும் வெடித்து செத்தால் சாவு தமிழனுக்கு. அப்படி அவர்களுக்கே என்றார். தமிழனுடைய வளம் தமிழனுக்கு நின்றால் தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் எங்கே போகும்? சொந்த நிலம், என்னுடைய பாட்டன் ஜம்புலிங்கம் சொந்த நிலம் 500 ஏக்கர் நெய்வேலியில். இந்த நாட்டுக்காக 500 ஏக்கரை விட்டு கொடுத்த ஒருத்தன் என் தாத்தன் சம்பலிங்கம் முதலியார். அப்படியா உண்டா? 50,000 தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர். 50,000 அன்றைக்கு நீதிமன்றத்தில் நேர்ந்தார். சம்பளம் 50,000. பரம்பரை பிறக்கும் போது சிறந்தனாக பிறந்த ஒரு மகன். இந்த நாட்டின் விடுதலைக்காக சொத்த முட்டை வித்து மக்களின் மானம் காக்க கப்பல் ஓட்டிய ஒரு தமிழன் எங்களுடைய பாட்டன். செக்கெடுத்து சத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்காக. மாடு கூட இழுக்க தகர செக்கை இழுத்தாங்க என்னுடைய பாட்டன் வ.உ. சிதம்பரனார். எப்படி இருக்கு? தொலைக்காட்சியில பேசும்போது வ.உ.சி, ம.பொ.சி, காமராஜர். ஆனால் ராமசாமி ஐயாவை சொல்லும் போது பெரியார் என்று சொல்ல வேண்டும், தந்தை பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்கிறீர்கள். யாராவது ஒரு பெருந்தலைவர் காமராஜ், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், நேர்வழியும் கக்கன், கப்பலூட்டிய தமிழன் வ.உ.சி, அப்படி யாராவது சொல்றதுங்களா? யாராவது நீங்க கேட்டதுங்களா? இந்த விவாதங்களே பொது வேலைகளே ம.பொ.சி ஏன் சிறப்பு ம.பொ.சி சொன்னால் நான் சுருக்கிக்கணுமா? நான்காம் தமிழ்ச்சங்கம் தமிழகத்தவன் கப்பல் ஓட்ட என் பாட்டனுக்கு 1 லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடையா கொடுத்த கொடைவாளர் என் பாட்டன் பாடித்துறை தேவன். பாடித்துறை தேவன் சிலை எங்கே? ஒரு வாழைகளை சுற்றுலா மார்பாட்டி பொம்மை எண்ணி வச்சிருக்கான். பார்க்கும்போது நெஞ்சு வெடிக்க. ஒரு தமிழ் மகனுக்கு மலையாளம் அழிக்கப்பட்டிருக்கான். அப்படி மறைக்கப்படக்கூடாது. ஒரு மாதிரியின் வரலாறு அழிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த வருங்கால தலைமுறைக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் பழையாண்ட மாவீரா. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். நீங்க பார்க்கிறது குருவை சாதிவேலி என்று, நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று. அதைத்தான் இந்த படம் போதிக்க போகிறது. நாங்கெல்லாம் போராடுறது எங்களை வளர்ச்சிக்கு எதிரானவன் என்றீங்க. சிப்காட் தொழிற்சாலை முதலாளி யார்? தொழிற்சாலைக்குள்ள என்ன தொழில், என்ன நடக்க போகுது, எது உற்பத்தியாக போகுது, அங்க வேற யார்? முதலாளி யார்? வளர்ச்சிக்கு எதிரானவன். எது வளர்ச்சி? இங்கே மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலத்தை நீர் எவ்வளவு உறிஞ்சிக் கொள்ளலாம். விளைநிலங்களை எத்தனை ஏக்கர் வேணாலும் பறித்துக் கொடுத்த அதிகாரங்கள். உற்பத்தி செய்ய போல விரைந்தெடுத்தல் 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போடப்படுகிறது. தலையற்ற மின்சாரம் மக்களுக்கு அல்ல, தொழிற்சாலைகளுக்கு. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மின்சாரம் தலைவிட்டு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலாளி வருகிறான், மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போகிறான். அந்த முதலாளி வாழ்வான் வளர்வானா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட நான் வளர்வேனா? இது வளர்ச்சியா? எது வளர்ச்சி? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி எது? 17 சத்தா கட்டையில் இருக்காம கரண்ட்ல இருப்பது வளர்ச்சி தான். பிச்சைக்காரன் சோவியத் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பது வளர்ச்சி. எங்களின் கனவு பிச்சைக்காரன் இல்லாத தேசத்தை படைப்பதுதான் எங்களுடைய வளர்ச்சி. அப்படி இருக்கா? அதற்காக போராடுகிறவனை வளர்ச்சிக்கு காரணம் தேசத்துறை என்று கட்டமைப்பது எப்படி?
எந்த எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்தில்லாத விளையும். நீ வீட்டு மலையாக்கி மாளிகை கட்டி மாளிகை மொட்டை மாளிகையை கத்தரிக்காய் தக்காளி வீட்டு தோட்டம் போடுகிறாய். இது எவ்வளவு கொடுமை! எத்தனை எவ்வளவு விளை வச்சிருக்க? எப்படி விளைநிலங்களை அடிச்சரிச்சு விண்ணுறுதி நிலையப்பட்டது? நீ பார்க்கிறவனை பற்றி கவலைப்படுகிறாய், பசுவர்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாய். 28 கோடி மக்கள் ஏதோ உணவில்லாமல் தூங்க செல்கிறார் இந்த நாட்டிலே. இந்த நாட்டிலே பல கோடிக்கணக்கான பச்சை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிறார்கள். இந்த நாட்டிலே எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க நாடு முன்னேறுகிறது. வளர்ச்சியை நோக்கிய பாதை. எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை கொடுக்க நாடு போராடுகிறது. சரியான வளர்ச்சி அப்படியேதான் இருக்கா? அப்படியேதான் திட்டம் இருக்கா? அப்படிதான் நீ நெய்வேலி பாடு பண்ண 66 ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கிறாய். இன்னும் 20 ஏக்கரை எடுத்து வச்சிருக்கிறாய். என் தாயின் ஈரக்குலை ஏன் இருக்கிறாய்? நீத்தன் ஆடு மாட்டு கழிவுல இருக்க முடியும், மக்கிய இளைஞரை கழிவுல எடுக்க முடியும், மனித கழிவுகளை எடுக்க முடியும் என்ற இயற்கையும் வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு என் பூமி தாய் ஈரக்குலையை இதயத்தை அறுக்கிறார் என்று கேள்வி கேட்போம். இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவனா? போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை குடியேற்றி விட முடியும், மீள் குடியேற்றம். ஆனா நெய்வேலியில் பார்க்கும் நிலக்கரி நீ தோண்டி எடுத்த 66 ஏக்கரில் மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியுமா? சொல், நீ குடியேற்ற முடியுமா? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்று சொன்னீர்கள். 299 பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஒருவன் கூட தமிழன் இல்லை. போராளிகள் நானும் எங்கள் சின்ன அன்புமணி மட்டும்தான். அந்த இடத்துல 2 பேர் தான் கேட்டோம். ஏன் கேட்டா? அந்த நாட்டுல நிலம் என்பது பலம் என்பது. நான் நிலத்தை கொடுத்துட்டு வீட்டை காலி வேற இடத்துக்கு போனேன். வேலையாவது எனக்கு இருக்கா? இல்ல. இதை எதிர்த்து போராடினால் நிலம் இழந்தால் பலம் இழப்போம். நாங்கள் சொந்த நாட்டிலே அகதியாக கட்டப்படுகிறோம். இங்க வீடு இருக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று. 60 ஆண்டுகளாக குடியிருந்தவரை வீட்டை இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று. அவன் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க? ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டுக்கு மின்னேறு பெயர் கொடுத்தாய், எரிவாயு இணைப்பு கொடுத்தாய், குடும்ப அட்டையை கொடுத்தாய், வாக்காளர் உரிமை கொடுத்தாய், வரி எதுக்கு வாங்கினாய்? பதிவுரையே. அது நீர்வழி ஆக்கிரமிப்பு. அப்ப 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு 4 கடலை கட்டி படுத்து வச்சிருக்கல கடற்கரை, அது கடல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை நீதி என்று சொன்ன நீதிமன்றம் அதை கட்டி என்று சொல்கிறது. என்ன நீதி? என்ன நீதி? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களை எவராவது இயற்கை அனுமுறை பள்ளிக்கிற ஏரியை குப்பை போட்டு மூடுவான், ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை எதிர்த்து போராடினால் நீங்கள் என்ன வேணாலும் நிலைங்கள். இந்த நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை எவன் எடுத்தாலும் நாங்கள் போராடுவோம். அந்த மரபில் எங்கள் முன்னத்தியேதான் என் அண்ணன் காடு வெட்டி குழு, அவன் தான் கொலையாண்ட மாதிரி. அப்படி போராடி அவன் எனக்கு பேரமஸ் இல்லையா? இந்த கூட்டணி குடும்பத்துக்கு இப்படி சொல்லல, ஃபேமிலிக்கு 1000 crores செட்டில்மெண்ட், பார்ட்டி ஃபண்ட் 1000 crores, 26 தாண்டி சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர். பேசுங்க. காதலே தேவை வாய ஒரு சொட்ட ஊட்டி விடுங்க. ஒண்ணு ரொம்ப பெருசா கேட்கல, ஐயா நான் என்ன செய்யணும்? ஒரே ஒரு சந்திப்பு, அவங்க அப்படி சொல்லல, ஒரு மீட்டிங். உங்களோட உட்கார்ந்து பக்கத்துல ஒரு படம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் நடந்து பேசினா எடுப்பீங்க. காதலே இல்ல. நாங்க திரைப்படத்துறையில வந்து பள்ளியமலை நாங்க கட்சி ஆரம்பிச்சு அப்படியே நாட்டு முதலமைச்சர் ஆகி 5 கொண்டாட்டி பெத்த பிள்ளைங்க பாதி விட்டு அதுக்கு நாங்க இல்ல வீழ்த்தப்பட்டோம். ஏழனும் விழுந்ததுல ஏழனும் அது வழி இல்ல. அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விழுப்புறாங்க. அவரே கிளர்ச்சி செய்வாங்க புரட்சியாளர்கள் அம்பேத்கர். நாங்க அடிமையாக உணர்ந்துட்டோம், எந்திரிச்சிட்டோம். உணர்த்த தலைவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவை பிரபாகரன் அவர்கள். அதுக்கு எங்களுக்கு முன்னாடி உணர்ந்து கிடந்து எழுந்தவன் என் அண்ணன் காடு வெட்டி அவர்கள். இன்னைக்கும் எங்க ஐயா கலங்கி சொல்வது குரு என்னோடு இல்லைன்னு. குரு என்பவன் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசின் இதய துடிப்பு என்பதை எல்லாரும் தமிழர்கள் புரிந்து கொள்ளணும். மனச்சான்று. அவர் பக்கத்திலே என்ன காடி ஒட்டி குரு எல்லோரும் வெள்ளச்சட்டை உள்ளார்கள். அவர் மட்டும் இந்த மஞ்சள் சட்டை போட்டுதான் வருவார். இந்த சட்டை என் ஐயாவுக்கு பக்கத்தில் என் அண்ணன் குரு இருந்தால் 50,000 வீரர்கள் அவர் அருகில் இருப்பதற்கு சமமாக இருப்பார். அதுதான் குரு. காடு வெட்டி குருனால காடப்புற வெட்டி அடிச்சவன் எங்க பாட்டேன் அரசேந்திர நாங்க இல்ல. இவன் நினைச்சு காடு வெட்டுவார் போட்டிருக்கு, அதனால காடு வெட்டி. ஒரு ஊர் பேர் காடு வெட்டி.
பார்க்க எங்களெல்லாம் பார்க்கும்போது கருப்பா ஒரு மாதிரி இருக்கும்போது கரெக்டாக என்னையெல்லாம் பார்த்தா சீமா சீப்பானான்னு கேட்கிற கூட்டம் இருக்குது. உண்மையிலேயே நாங்க உண்மையிலேயே சொந்தக்காரங்க எங்க அண்ணன் பொண்ணுல உங்க சித்தப்பா சிரிப்பாரா? சித்தப்பா வெளியே சிரிப்பா போச்சு சித்தப்பா, நீங்க சிரிப்பீங்களான்னு கேட்கிறாங்க சித்தப்பா. அது மாதிரி பார்க்க அவரு ஒரு கருடனோட பெரிய ஆள் மாதிரி தெரியும். ரொம்ப மென்மையான இதயம் கொண்ட ஒரு மகன் என்னுடைய அண்ணன் கால்வெட்டி குரு அவரு. அவரு இல்ல இன்னொரு 10-15 வருஷம் எங்களோட இருந்திருந்தால் இன்னைக்கு எனக்குலாம் ஆசைதான். எங்க தாத்தாவுக்கு வயசாயிடுச்சு கலியபெருமானுக்கு. என் அண்ணன் தமிழரசன் இன்னொரு 15 ஆண்டுகளை நிலத்திருந்தா சாதிய கட்சிகள் சாதிய அரசியல இருந்திருக்கிறார். அவருடைய கொள்கை இந்த சாதியை அழிக்கிறது இல்ல, சாதின்னு பேசுறவனே அழிச்சிடறான். அதாங்க கடைசி எங்க தாத்தா கலியபெருமான் சந்திக்கும் போது எனக்கு என்னமோ நீ போற பாதான் சரியா இருக்குன்னு சொன்னது அவருதான். இவர் செய்யறத அவரு ஏன் இப்படி செய்யறாருன்னு கேட்கல, நீ செய்யாதுன்னு சொல்லல, செய்யணும்னு சொல்லல. எங்களுக்கு கற்பிச்சார் கலியபெருமாள். என்ன சொன்னாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் போட்டால் புரட்சியை உணர்வு முன்னெடுக்க முடியாதான்ட்டு. 1000 இந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் மக்களை விடுதலை செய்ய முடியும், மக்களை விடுதலை மீட்க முடியும் நம்பிக்கை வந்த ஒரு மகன் தன் வாழ்க்கையின் கடைசி அனுபவமாக என்ன சொல்றாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் போட்டாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது. அதுதான் பேரப்பிள்ளை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்பி தமிழ பேரரசு வைக்கிறாரு, நான் நாம் தமிழன் வைக்கிறேன். இன்னும் பல கட்சியில் கூட வரலாம். ஆனால் அவன் சொன்ன மாதிரி ஒரு தாய் வீட்டுல நாங்க பிறந்தோம். சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஒரே வீட்டுல இருந்து படுத்துவீங்கிட்டான். அப்புறம் தனித்தனி குடும்பங்கள் வந்து வாழ்வதற்கு தனித்தனி வீடு கட்டி போயிட்டோம். ஆனால் என் அண்ணன் மகன் கல்யாணம் எங்க அப்பாவுக்கு உடம்புல நாங்க ஒன்னா கொடுப்போம். அப்படித்தான். அதுல என்னுடைய தம்பியின் படைப்பு மிகுந்த பாராட்டுக்குரிய. அவன் சாதாரணமா எதையும் தொட மாட்டான். தொட்டால் அதுல தீவிரமாக ஈடுபட்டு சிறந்த படைப்பா கொண்டு வர அளவுக்கு ஒரு சிற்பி போல சேர்ப்பா. அதுதான் என் தம்பியுடைய சிறப்பு. அதுல எங்களுக்கு பெருமைக்குரிய என் மகன் தமிழ். அவன் அவரு மாமனிதரிலேயே அவன் நடிப்பு மிக சிறப்பா இருந்தது. நான் பாராட்டினேன். ஒவ்வொரு தடவை அழைச்சு பேசுவேன். இந்தி இந்த 2 அவன் நடிப்பு பாராட்டினேன். நன்றி பெரியப்பா சொல்லிருப்பான். இந்த படத்திலையும் இப்ப என் அன்பு தம்பி வசந்தபாலன் ஒரு சொன்னது போகும்போது அந்த முன்மதிப்புல அவன் அந்த இளம் வயதுல அவன் நடிச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்ட்டு அவன் சிறந்த ஒரு கலைஞன். அவர் எங்க எல்லாருக்கும் பெருமை சேர்ப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது அவன் செய்வா. இன்னும் காலம் இருக்கு, நீ நம்பிக்கையோட நமக்கான ஒரு காலம் வருது, நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கற்பித்த தலைவன் காலம் வரும் என்று காத்திருக்காதே, நமக்கான காலத்தை நாமே உருவாக்க வேண்டும் என்று கற்பித்தார். எல்லாரும் குளிர்ந்த நீரிலே நீந்தும் போது எங்கள் தலைவன் பரவாகிற நெருப்பு ஆற்றிலே நீந்தியவன். அதனால அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். பழையாண்ட மாவீரருக்கு தடை வருது, அது வருது, அதெல்லாம் இல்ல. எங்க கோட்பாடு தடை அதை உடை, சிறை அதை நிலை. இதான் எங்க கோட்பாடு. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. அப்படிதான். எனக்கு மட்டும் 260 வழக்கு இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாது. நான் கூட சொன்னேன், நாங்க அந்த நீதிமன்ற வாசல் அந்த கோரிக்கை கொண்டு எடுத்து பழகணும்ட்டு. சில நீதிபதிகளுக்கு திடீர்னு நம்ம மேல பாசம் பாக்கணும்னு நேரடிக்கு சொல்லிடுவாங்க. அவன் காலையில சொல்லுவாங்க, காலையில போறது அதிகாலையில உடனே போய் வர சொல்லு, எங்க ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு வர. இப்படிலாம் நடக்கும். இதுக்கெல்லாம் பார்க்க முடியுமா? உயிரையே கொடுத்த ஒரு இடத்துல நம்ம போராட்டம்லாம் ஒரு போராட்டம்ல ஒண்ணும் கிடையாது. இது என் தம்பி கௌதமனை எவ்வளவு பாராட்டினாலும் தரும். ஆனால் அவனுக்கே இந்த முதலீடை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் துணை நின்ற இந்த தயாரிப்பாளர்கள், என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நீங்க நம்பிக்கையுடைய படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த படத்தை தயாரித்தது உங்களுக்கு ஒரு பெருமையும் நீங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதுல அது ஒண்ணும் இல்ல. நீங்க எங்க அண்ணன் குருவுக்கு கொடுத்த காணிக்கையாச்சுங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. என்னுடைய அன்பான வேண்டுதலுக்கு எங்க அண்ணன் விசேகர் எல்லாம் இப்ப நாங்க மிகச்சிறந்த படத்துல, ஏன்னா KS கோபாலட்சுமி ஐயாவுக்கு பிறகு குடும்பமா உட்கார்ந்து படம் பார்க்கிற மாதிரி இன்னைக்கு எனக்கு வியப்பு. ஒரு மனிதன் இப்படி திரைக்கதை உரையாடல் எழுதுறான்னு KS கோபாலட்சுமி ஐயா படத்தை பார்த்தா எனக்கு தோணும். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் விசேகர் அவர்கள் படத்தை பார்த்தாதான் ஒரு இயல்பான நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்க்கையை எழுதுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஐயா விசு அவர்கள் எடுத்தார்கள், அவர்கள் வேற வாழ்க்கை முறையை எடுத்து வந்தாங்க. அதுக்கு
இளைய எங்க அண்ணன் வந்து எடுத்தாங்க. உண்ணாக்க கத்துக்கணும்னா அதை விடலாம் ஒரு முற்போக்கு புரட்சிகரமான கருத்துக்களை அதுல எங்க அண்ணன் கவுண்டமணி அண்ணனுடைய கதாபாத்திரம்லாம் ரொம்ப அருமையான வேறு கத்தரிக்கா உண்ணாக்க கத்துக்கணும் இதெல்லாம் சிறந்த படைப்பு. இன்னும் பெரிய வருத்தம் அந்த படைப்பை நீர்த்திட்டது. எங்க அண்ணன் சிவசக்தி பாண்டியன் வந்து எவ்வளவு சிறந்த படங்களை தயாரித்தார், புதிய இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்தார். நான்லாம் ஒரு தடவை அண்ணன் கதை சொன்னேன், இந்த கதையை சரி யார் கதாநாயகன் யாருன்னு கேட்டாங்க. வெளியே இந்த கதை அப்படி இருக்கு. அப்படி ஒரு தயாரிப்பாளர் எங்க அண்ணன். அவர்லாம் தயவு செய்து படங்களை மறுபடியும் தயாரிக்கணும். இப்ப எந்த சங்கத்துல யார் வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்கு. இது முன்னாடிலாம் சொல்லுவாங்க தங்கம் செய்யாத சங்கம் செய்யுங்க. இப்ப சங்கங்களே அங்கங்கெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியாம இருக்குது. விரைவில் நம்ம எல்லாவற்றையும் பாதுகாக்குகிற ஒரு நல்ல அரசை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறுவ வேண்டும். அது என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுடைய இலக்கும் அதுதான். நாங்கள் பேசியதில் எங்க அண்ணன் கூட சொல்றாங்க, உமாதேவன் அவர்கள் தமிழ்நாட்டை தமிழன் ஆனணுங்கிறது இது எவ்வளவு குற்ற சொல்லாம குற்ற செயலாம பாடுபடுது. எல்லாரும் தனித்தனியா வீடு கட்டி குடியேறி போயிட்டான். ஆனா என் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து குடிக்க முயற்சிருந்தான். ஆனாலும் ஒரு நட்டை ஒட்டிட்டு போயிட்டீங்க, என் நட்டை மட்டும் நொறுக்கி எல்லாரும் சாப்பிடலாம். என்னன்னு எனக்கு முடியல. கேட்டா சாவணிசம் இனவெறி சேரங்க சூரியன்னு எதையே போயிட்டுருவான். எனக்கு அந்த நேரம் ஒரு கோபம் வரும் பாருங்க. சீமா அவன் ஒரு இன வெறியங்கன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு சீமுறம் ஒரு பெருமிதம். எங்க அண்ணன் சொல்லுவாங்க மாற்றாம சொல்லு அப்படின்னு. அது ஏன்னா நம்மளை இனவெறின்னு சொல்லும் போது அப்ப நல்ல தமிழ் தாய்க்கு நல்ல தாழ்வுனா நம்ம பிறந்துடலாம். அதை உறுதி செய்யலாம். என் மொழியில நான் பேசணுங்கிறதும் என் மொழியில நான் படிக்கிறதுங்கிறதும் நாங்கள் என் இன அடையாளத்தை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது என் பிறப்பு உரிமை. இதை தாண்டி எவனுக்கு தகுதி நேர்மை இருக்குது இதுக்கு. நாங்க அதிகாரமற்ற பிள்ளைகளா இருக்கிறதுனால நீங்க ஆட்டம் காட்டிட்டு 26 தேர்தலுக்கு பிறகு தெரியும் இந்த ஆட்டம் எல்லாம் என்னன்னு தெரியுங்களா? பார்க்கத்தானே போறோம் நாங்க. எங்க அண்ணன் அம்மா கோச்சுக்காம இருக்கணும். அது பழைய முன்னாள் என் கட்சிங்கிறாங்க. அது என்னாலும் நம்ம கட்சி தான். கணேசத்துல நம்ம இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக வந்து என் தம்பி நல்ல கல்வியாளன், ரொம்ப திறம்பட இயங்கக்கூடிய இது. எங்க ஐயாவினுடைய கனவை அந்த இளம் வயதிலே சுமந்து சென்று இந்த சின்னையாவினுடைய செல்ல பிள்ளையாக இருந்து அவருடைய கனவையும் தூக்கி சுமக்கிற ஒரு இளைய அரசியல் தலைமை. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய ஆர்வீர் இளவல் என் உயிர் தம்பி கௌதமன், அவருக்கு துணை நின்ற என் தம்பி பாலமுரளி, என்னுடைய தம்பிகள் நடன சண்டை இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உலகெங்கும் பறவை வாழக்கூடிய என் உயிர் சொந்தங்கள் எல்லோரும் என் அன்பு தம்பி கௌதமனுடைய இந்த சிறந்த படைப்பாக வரக்கூடிய படையாண்ட மாவீரா என்ற இந்த படத்திற்கு பெரும் ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அது உடனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடமை. அதை உணர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களை பேரன்போடு வேண்டுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும் வணக்கமும்.